யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நெகேமியா புதிய தலைமுறை பங்காளர் இயக்கத்தின் சார்பில் உங்கள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMBM இயக்கத்தின் துணை நிறுவனமாக NGPM நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய நாட்டு அரசியல் சாசனத்துக்குட்பட்டு ATJ எக்ஸெஷன் வேண்டும் என்பதற்காக இந்த அமைப்பு உருவாக்கி நம்முடைய பாரத தேசத்தில் நற்செய்தி பணியிலே எந்த தடையும் இல்லாதபடி நடக்க வேண்டும் என்று இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரின் கிருபையினாலே எழுந்து கட்டுவோம் என்கிற பெயரிலே நடைபெறுகிற இந்த ஊழியத்தில் உங்களில் அநேகர் ஜெபிக்கிறீர்கள். நீங்கள் உங்களை பங்காளர்களாக ஆக்கியிருக்கிறீர்கள். உங்கள் சார்பில் தேசத்தின் 24 மாநிலத்தில் 185 மிஷனரி குடும்பங்கள் தங்கியிருந்து 138 மக்கள் இனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே பரலோகம் செல்ல முடியும் என்கிற நற்செய்தியை தெளிவாக அறிவித்து நம்முடைய தேசத்தில் கட்டப்பட்ட நிலையில் உடந்த நிலைமையில் கண்ணீரோடும் கவலையோடும் கூட்டமாக மக்கள் இருக்கிறார்கள். எங்கே போனாலும் ஒரு தேவையோடு இருக்கிறார்கள். எங்களுக்காக ஜெபியுங்கள் என்கிற சத்தம் பல இனங்கள் மக்கள் மத்தியிலிருந்து நாம் கேட்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இரக்கம் செய்கிறவர். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ஜாதி, மதம், இனம் எந்த பாகுபாடும் காட்டாதபடி அவர் உதவி செய்கிறவர் என்பது நம்முடைய தேசத்தவர்களுக்கு தெரியும். ஆகவேதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ சிருஷ்டிக்கும் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, இப்படி நாம் சென்று நற்செய்தி அறிவிக்கிற விளைவாக சுமார் 2850 பேர் இதுவரையிலையும் திருமுழுக்கு மூலம் இயேசு கிறிஸ்துவனுடைய மந்தையில் இணைந்திருக்கிறார்கள். போன வாரத்தில் மத்திய பிரதேசத்திலையும் சத்தீஸ்கர் மாநிலத்திலையும் இன்னும் மேற்கு வங்க மாநிலத்திலையும் அநேகர் கர்த்தருக்குள்ளாக திருமுழுக்கு பெற்று தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு குடும்பம் இப்படி திருமுழுக்கு எடுக்க வரும்போது ஏன் நீங்கள் குடும்பமாக மனைவி பிள்ளைகளாக வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது, ஐயா எங்கள் குடும்பத்தில் ஜாதகம் சரியில்லை என்கிற நிலையினாலே பரிகாரம் தேடி பல இடங்களுக்கு சென்று எங்கேயும் விடுதலை என்பது எங்களுக்கு கிடைக்கவில்லை. சொத்துக்களை விற்றோம், தானம் பண்ணினோம், நிம்மதி இல்லை. இனி என்ன செய்வது? குடும்பமாக தற்கொலை செய்ய வேண்டுமோ என்கிற ஒரு முடிவெடுக்கிற நேரத்திலே தான் எங்கள் வீட்டிற்கு எதிர் வீட்டில் இருக்கிறவர் சொன்னார்கள், இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் இருக்கிறார், உங்களுக்கு மறுவாழ்வு தருவார், உங்களுடைய போராட்டங்களை மாற்றுவார், ஜாதகத்தை சரிப்படுத்துவார் என்று சொன்னார்கள். அவரை நம்பினோம், விசுவாசித்தோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதியாக இருக்கிறோம், சமாதானமாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்லும்போது என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் என்று சொன்னார். அந்த சமாதானத்தை யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ அவருடைய உள்ளங்களிலே அவர் வைக்கிறார். அது மாத்திரமல்ல, என்னென்ன தேவைகளோடு யார் யார் கூப்பிடுகிறார்களோ அவருடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். அருமையானவர்களே, கடந்த நாளில் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேர்வீதி என்கிற கிராமத்தில் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களுக்காக அங்கே கட்டப்பட்டிருக்கிறது அந்த ஒரே ஆலயம். அதை சுற்றி பயங்கரமான எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பு நடுவில் அங்கே ஒரு தேவாலயம் கட்டி பிரதிஷ்டை செய்து அந்த பிரதிஷ்டையில் ஒரு அம்மா சாட்சி சொல்லும்போது, எனக்கு 13 வருடம் குழந்தை கிடையாது, அது மாத்திரமல்ல குழந்தை பெறுவதற்காக உன்னுடைய கருவில் அதற்கான பலன் இல்லை என்று மருத்துவர்களும் சொல்லிவிட்டார்கள். ஆகவே என்னுடைய கணவருக்கு வேறு திருமணம் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிற வேளையிலே தான், ஆண்டவரே நான் விதவையா இல்லைனால் கைவிடப்பட்டவளா என்ற நிலையிலே இயேசுவே என்று நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன். என்னுடைய வீட்டிற்கு ஊழியர்கள் வந்தார்கள். இயேசு கிறிஸ்து புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் தருகிறவர் என்று சொன்னார்கள். ஆகவே நான் பொருத்தனை செய்து உபவாசம் இருந்து இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கேட்டுக்கொண்டேன். அவர் எனக்கு இறங்கினார். ஒரு புத்திரபாக்கியம் அல்ல, இப்போது 2 புத்திரபாக்கியம் பாருங்கள் என்று அந்த குழந்தையை எங்களுக்கு முன்பாக காட்டினார்கள். என் அன்பானவர்களை, இன்னொரு சகோதரன் பெருமாள் எழும்பி சாட்சி சொல்லும்போது, நான் ஒரு குடிகாரன், வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது, இந்த நிம்மதியை தேடி அலைந்து கொண்டிருக்கிற வேளையில் எனக்கு இயேசு அறிமுகமானார், வாழ்க்கையை மாற்றினார், இந்த குடிவெறி மாறிவிட்டது. இன்றைக்கு என்னை போல இளைஞர்கள் இந்த வட்டாரத்தில் லட்சக்கணக்கில் தவறான பாதையில் போகிறார்கள், அவர்களுக்கும் இந்த சரியான பாதையை காட்ட வேண்டும் என்று சொல்லிதான் இந்த தேர்வீதி கிராமத்தில் ஆலயம் கட்டுவதற்கு என்னுடைய நிலத்தை நான் கொடுத்தேன் என்று சொன்னார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி ஆண்டவரின் ராஜ்யம் தேசம்
எங்கிலேயும் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதனாலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. பணி மையங்களில் நடக்கிற ஊழியங்களை அறிந்து கொள்ள ஆத்துமாவே தேடி என்கிற தமிழ் பத்திரிகை அனுப்புகிறோம். உங்களுக்கு தேவையென்றால் எங்களுக்கு ஒரு SMS அனுப்புங்கள். நீங்களும் இதை வாசியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவரை நாம் எல்லாரும் சந்திக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பத்திரிகை நாங்கள் அனுப்புகிறோம். அதோடு கூட இந்த SMBM ஊழியத்தின் தேவைகள் ஏராளம் உண்டு. ஒரு மிஷினரியை ஸ்பான்சர் பண்ணுவதற்கு 3000 ரூபா வாங்குகிறோம். ஆதிவாசி பிள்ளைகள் 250 பேர் 6 விடுதிகளில் தங்கியிருந்து படிக்கிறார்கள். ஒரு குழந்தை படிக்க வைக்கிறதற்கு 600 ரூபாய் தேவை. மிஷினரிகளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதற்கு 1000 ரூபாய் தேவை. அருமையானவர்களே, இந்த ஊழியங்களில் ஒரு பங்காளராக உங்களை இணைத்து கொள்ளுங்கள். அதோடு கூட இந்த ஊழியத்தின் தேவைகளுக்காக ஒரு காணிக்கை பெட்டி நாங்கள் வைத்திருக்கிறோம். இது நம்முடைய வீடுகளில் திருமண நாள், இன்னும் பிறந்த நாள், இன்னும் நம்முடைய வீடுகளில் நல்ல காரியங்கள் நடைபெறும்போது கர்த்தருக்கு நன்றி காணிக்கையாக நீங்கள் அந்த பெட்டியில் காணிக்கைகளை சேகரித்து கர்த்தருக்கென்று கொடுக்கலாம். கொடுக்குற காணிக்கைகள் கிராமங்களில் ஆலயங்கள் கட்டுவதற்கு பயன்படுத்துவோம். அருமையானவர்களே, 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆலயம் கட்டுவதற்கு 5 லட்சம் ரூபாய் தேவை. இன்னும் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுவதற்கு 8 லட்சம் ரூபாய் தேவை. 3 லட்சம் ரூபாய் கச்சா ஆலயம் கட்டுகிறோம். அருமையானவர்களே, இன்னும் விடுதி கட்ட வேண்டியதாக இருக்கிறது. 15க்கு 10 ஒரு ஹால் போடுவதற்கு 1 லட்சம் ரூபாய் தேவை. நாம் கட்டுகிற ஆலயங்களில் ஒரு சிறு தொழில் பயிற்சி உருவாக்குகிறோம். அதில் ஒரு தையல் மிஷின், ஒரு கம்ப்யூட்டர் வைப்பதற்கு 20,000 ரூபாய் தேவை. அருமையானவர்களே, இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த ஊழியத்தில் ஒரு பங்காளர் ஆகுங்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் இதை 1000 மடங்காக உங்களுக்கு அவர் திரும்ப தருவார். அருமையானவர்களே, உங்களுடைய காணிக்கைகளை அனுப்புவதற்கு உங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061 767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் SMPM, சவுத் இந்தியன் பேங்க், ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 000086, அக்கௌண்ட் நம்பர் 0886730000169. எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. அருமையானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட சுருக்கமாக ஒரு தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்வில் ஏராளமானவர்களே நாம் நண்பர்களாக பெற்றிருக்கிறோம். ஆனால் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது மிக முக்கியம். பூவோடு கூட சேர்ந்து நாரும் மனம் பெறும் என்று சொல்வார்கள். உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் உனக்கு சொல்லிவிடுவேன் என்று ஒரு ரஷ்ய பழமொழி சொல்லுகிறது. ஆகவே நண்பர்களை தெரிந்தெடுக்கிறதுல நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சங்கீதம் 1வது அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களில் எழுதியிருக்கிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதிவிட்டு, துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று அடிக்கத்தால் பதறுகிற பதரை போல இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. கிராமங்களில் கோதுமை, அரிசி, இன்னும் சில பொருட்களை ரோட்டில் போட்டு நன்றாக தேய்ப்பார்கள். இல்லைன்றால் அதற்கு மேலே வாகனங்கள் ஓட விடுவார்கள். பின்பு அதில் இருக்கிற அந்த தூசிகளை, குப்பைகளை, பதர்களை துரத்துவதற்கு சுளைகளை எடுத்து மேலே இருந்து வீசும்போது அந்த பதர்கள் எல்லாம் பறந்து வெளியே போய்விடும். ஆனால் தரமான அந்த மணிகள் மாத்திரம் ஒரே இடத்துல குவியலாக இருக்கும். துன்மார்க்கன் அப்படிப்பட்ட ஒரு பதரை போல பறந்து போவான் என்று வேதம் சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, அப்படியானால் துன்மார்க்கர்களோடு இல்லையென்றால் பாவிகளோடு தவறானவர்களோடு கூட நம்முடைய உறவுகள் இருக்கும் என்றால் நாமும் ஒரு பதரை போல ஆகிவிடுவோம் என்பதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒன்று. வேத புஸ்தகத்தில் யோசேபாத் என்ற ஒரு அரசர் இருக்கிறார். இவரை பொறுத்தவரையிலையும் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவர், அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதையெல்லாம் செய்தவர் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆனால் யோசேபாத்துக்கு தவறான நண்பர்கள் 2 பேர் இருந்தார்கள். இந்த தவறான நண்பர்களோடு கூட அவர்களுடைய உறவு இருந்ததுனால
ஒரு முறை அவர் காப்பாற்றப்பட்டார், இன்னொரு முறை அவருடைய கைகளின் கிரியைகள் எல்லாம் சிதைக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, தவறானவர்களோடு கூட உறவு கொண்டதுனால, தேவன் அவரோடு கூட இருந்ததுனால இந்த 2 முறையும் சாவின் விளிவில் இருந்து அவர் தப்புவிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே யோசேபாத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் பெருகி இருந்தது என்று எழுதியிருக்கிறது. ஆனால் இந்த யோசேபாத் என்பவர் இப்படி நன்றாக ஆசீர்வாதமாக இருக்கும்போது, இஸ்ரவேலில் தவறான உறவுகளை கொண்டு தவறான வழிபாடுகளை செய்து கொண்டிருந்த ஆகாப் என்ற அரசரோடு கூட அவர் தொடர்பு வைத்து கொண்டார், சம்பந்தம் கலந்திருந்தார் என்று எழுதியிருக்கிறது. இப்படி சம்பந்தம் கலந்ததனுடைய விளைவு என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், 2 பேரும் சேர்ந்து ஒரு யுத்தத்துக்கு செல்லும்போது அங்கே ஏற்கனவே எலிசா தீர்க்கதரிசி சொல்லியிருந்த வசனத்தின்படி அன்றைக்கு ஆகாப் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். 2 பேரும் யுத்தத்தில் சென்றிருக்கிற வேளையில் ஒருவன் ஒரு அம்பை எடுத்து எய்யும்போது அங்கே யோசேபாத் தேவனுடைய மனுஷனாக இருந்த ஒரே காரணத்தினால அந்த யுத்த காலத்தில் அவர் காப்பாற்றப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. அது தொடர்ந்து மறுபடியும் அவருடைய குமாரன் ஆகாஸ் என்பவரோடும் இவர் தொடர்பு கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தின் 35வது வசனத்தை வாசியங்கள் அங்கு எழுதியிருக்கிறது. அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசேபாத் பொல்லாப்பு செய்கிறவனாகிய அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடு கூட நட்பு கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப், ஃபெல்லோஷிப் ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லாரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும், எல்லாரோடும் பழக வேண்டும், யாரையும் வெறுக்கக்கூடாது. அதற்கு வேதாகமம் அனுமதி கொடுக்கிறது கிடையாது. ஆனால் அதே சமயம் எல்லாரோடும் நாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஃபெல்லோஷிப்பாக நாம் இருக்க முடியாது என்பதை ஒவ்வொருவரும் மனதில் நீங்கள் கொள்ளுங்கள். என் அன்புக்குரியவர்களே, தவறான நபர்களோடு கூட இருந்தோம் என்றால் அது நாமும் அந்த தவறை நம்ம அறியாமலேயே நாம் கற்றுக்கொள்வோம். ஆகவே தவறான நபர்களோடு கூட இருக்கும்போது நம்மை அறியாமலே நாம் தவறு செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான நஷ்டங்கள் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். 2 நாளாகமும் 20:36 வாசித்து பாருங்கள். அதுவரையிலே யோசேபாத் ஆசீர்வாதமாக இருந்தவர். இந்த இடத்துல அவர் ஒரு கப்பல் செய்தார். கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்காதபடி அதை சிதைத்து போட்டார், அதை நசுக்கி போட்டார், நொறுக்கி போட்டார் என்று எழுதியிருக்கிறது. ஏராளமான நஷ்டங்கள். காரணம் என்னவென்றால் தவறான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், தவறான ஒரு ஃபெல்லோஷிப். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாழ்க்கையில் இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ தவறான நபர்களோடு கூட தொடர்பு கொள்வீர்கள் என்றால் வாழ்க்கை சிதைந்து விடும், நாசமாக விடும். ஆகவே யாரோடு பழகுகிறோம் என்பதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இப்படி பொல்லாங்கான நண்பர்களோடு இருந்து நீங்கள் உங்கள் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணாலும் சரி, காலை உயர்த்தி ஜெபம் பண்ணாலும் சரி, கத்தி ஜெபம் பண்ணாலும் சரி, அது பரலோகத்தின் தேவ சமூகத்தில் அது எட்டாது. ஆகவே தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்போம், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வோம். ஏசாயா 1:17 எழுதியிருக்கிறபடி நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரியுங்கள், திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் நியாயம் விசாரித்து நன்மை செய்யுங்கள் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இப்படி செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்கிறது. இந்த வேலையை செய்வோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் 30, 60, 100 ஒவ்வொருடைய இருதயத்திலையும் தங்கி இருக்கட்டும். இந்த வாழ்க்கையில் பொல்லாதவர்களோடு கூட, தவறான நபர்களோடு கூட, வேசிகளோடு கூட, துன்மார்க்கர்களோடு கூட, ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரும் உறவு வைக்காதபடி, அவர்களோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காதபடி, ஃபெல்லோஷிப் வைக்காதபடி, விலகி இருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு கூட பேசும், இடைவிடும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தும். யாரெல்லாம் இன்றைக்கு ஏன் இந்த வேதனை என்று சொல்லி கண்ணீரோடு நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்கள் தவறான ஃபெல்லோஷிப்பை, ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுவிட்டு நல்ல அன்பான ஃபெல்லோஷிப்புகளாக வரும்படி ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படி செபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் பிரசன்னம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து
ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே. உங்களுடைய பங்குகள் என்ன?